ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஎஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டொமேட்டோ சிக்கன் தான். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன், தக்காளி, சிக்கன் 65 மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி, வெந்தயம். ஒரு கடாயில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுலேயே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதக்கணும். இப்போ நான் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நான் கொஞ்ச நேரம் நல்லா மூடி வைக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 65 மசாலா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் மிளகாத்தூள் பார்த்து போடணும். இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலக்கி வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ சிக்கனை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். இப்போது சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கும். அதுலேயே நல்லா வெந்துடுச்சு சிக்கன் பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா இதை கலரி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான டொமேட்டோ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.